This could be us. So back to what I was saying. Could be us. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி கம்மியான விலையில் ஒரு லேம்ப் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் ரெகுலேட்டர், ஸ்விட்ச் டைப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-in பிளக் மேல் ஜாக் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1-inch பைப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 half-inch கிளாம்ப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1-inch கிளாம்ப், அப்புறம் கிளாம்ப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா போல்ட் நட். பெரிய கிளாம்ப் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போல்ட் நட்டு போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் ஒயர் எடுத்துக்கோங்க மெயின் கேபிளுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற பாக்ஸில் கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 inch அளவுக்கு ஒரு ஹோல் பண்ணணும். 1-inch பைப்புனா ரேடியஸ் பார்த்திங்கன்னா 1/2 inch இருக்கும், அதாவது 0.5. நம்ம கரெக்டாக 0.5 inch எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் ஒரு கார்னரில் போடணும். உங்களுக்கு காமிக்காக பார்த்திங்கன்னா சென்டராக நான் போட்டு காமிக்கிறேன். நான் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நான் கார்னரில் தான் போட்டிருப்பேன். இப்போ ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. பைப் வச்சிங்கன்னா கரெக்டாக ஹோல்ஸ்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்ப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கிளாம்பும் எண்டில் ஒரு கிளாம்ப் போட்டுக்கலாம். எண்டில் ஒரு கிளாம்ப் போட்டாவே போதும். 2 கிளாம்ப் எதுக்குன்னா சப்போர்ட்டுக்கான போட்டுக்கலாம். ஒரு கிளாம்ப் போட்டாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு ஒரு ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டாக இந்த ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா போயிடுச்சு. இப்போ சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளுக்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் போல்ட் நட் மட்டும் போட்டால் போதும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டருக்கு ஒரு ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் பெருசாக சைஸ் இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா ரெகுலேட்டருக்கும் ஹோல்ட் பண்ணியாச்சு. அதுவும் வச்சுன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ட் போட்டு மெயின் கேபிள் மட்டும் இழுக்கிறோம். அதில் ஒரு நாட் போட்டுக்குங்க. மெயின் கேபிள் கொஞ்சம் இழுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. எதுக்கு நாட் போடுறோம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வெளியே அழைச்சி இழுத்தா கூட அது தடுத்துக்கும், வெளியே வராது. அதுக்கு ஒரு ஹோல்ட் போட்டு நாட் போடுறேங்க. ஒரு சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஒயரில் கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஒயரை வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ண ஒயர் எடுத்துகிட்டு நம்ம ஒயரை மட்டும் கரெக்டாக அந்த காப்பரை மட்டும் வெளியே எடுக்கிறோம். அதை டர்ன் பண்ணிட்டு நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். ஒரு எண்டில் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு தெரியவே வேண்டியது. சுவிட்சோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷனை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறது சுவிட்சோட ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒயரோட ஒரு 2 பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு சுவிட்சில். அதே மாதிரி இன்னொரு ஒயர் இருக்குது, நம்ம கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஒயர். இப்போ அந்த ஒயர் நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். ஒரு சுவிட்ச் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போல்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒயரை அப்படியே டர்ன் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுருவேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒயரிங் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம சுவிட்ச் மாதிரி எதுவுமே ஒரு இன்புட் கொடுத்து வெளியே அவுட்புட் எடுக்கிறோம். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எது இருந்தாலும் பரவாயில்ல, இன்புட் கொடுத்து வெளியே அவுட்புட் எடுத்தால் போதும். உங்களுக்கு புரியுறதுக்காக வேணால் எல்லோ ஒயரில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிளாக் கலர் ஒயர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் போட்டு வெளியே போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்குது. ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வர கனெக்ஷன் போயிடும். அதே மாதிரி இன்னொரு ஒயரில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்லேருந்து வர கனெக்ஷன் போயிடும். இப்போ ஒரு ஒயரில் பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வர கனெக்ஷன் போயிடும். அதேமாதிரி இன்னொரு ஒயரில் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆகிட்டு வரும். இப்போ கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சுலேட் பண்ணணும். அதாவது இன்சுலேஷன் டேப் போட்டு இன்சுலேட் பண்ணிட்டா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு முக்கால்வாசி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்சுலேஷன் முடிஞ்சு எல்லா பக்கம் டேப் பண்ணியாச்சு எல்லா ஒயருக்கும். இப்போ ஒயரிங் மிஷினும் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயர் வருது. அது சுவிட்சில் போய் மறுபடியும் கனெக்ஷன் ஆகி ஒரு ஒயரில் போயிடுச்சு. அதாவது ஓல்டருக்கு ஒரு ஒயர் போயிடுச்சு. இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆகி வரும். பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் போய் அவுட்புட்டில் வந்து ஒயிட் கலர் கேபிளில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம் போட்டு டைட் பண்ணிடுங்க. அதாவது 1/2 இன்ச் கிளாம் இருக்குல்ல, அது போட்டு டைட் பண்ணிடுங்க. நான் ஒரு கிளாம் தான் போட்டிருக்கேன், எண்டில் போட்டிருக்கேன் ஒரே ஒரு கிளாம். இப்போ ஒயரிங் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% முடிஞ்சு. இப்போ மேலே மட்டும் ஓல்டருக்கு மட்டும் கனெக்ஷன் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங்லாம் முடிஞ்சு. இந்த ஓல்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கால்வாசி தெரியும். அவங்களே 2 ஸ்லாட் ஆட்டை கொடுத்துருப்பாங்க. சும்மா அதில் ஒயர் வச்சு ஃபிட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. நான் இந்த ஒயரிங் மட்டும் மேலே வச்சு எடுக்க முடியல, ஏன்னா நான் ஒரே ஆள் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பேலன்ஸ் பண்ணி எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாமில் ஹோல்ஸ் இருக்குது. கரெக்டாக அந்த ஹோல்ஸில் ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாச்சும் ஒரு ராடாட்டை வச்சு ஹீட் பண்ணி உள்ள விட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த ஹோல்ஸில் நீங்கள் போல்டன் போய் டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா போல்டன் போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ லேம்ப் எல்லாமே முடிஞ்சிச்சு. லேம்போட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் மட்டும் பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு. டெஸ்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கும். ட்வின் ப்ளக்கு, மில் ஜாக். இது ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இதோட ஒயரிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட்லேயும், இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார்ட்லேயும் போட்டு ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஒயரிங் முடிஞ்சு. இதோட ஒயரிங் அவ்வளோதான் கைஸ். நீங்கள் கவர் மட்டும் போட்டிங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு. இதில் அதுக்கப்புறம் டெஸ்டிங் மட்டும் பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். டெஸ்டிங் பார்த்துலாம் வாங்க. முதல்ல சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ரெகுலேட்டர் 0 இருந்துச்சுன்னா பல்ப் லோ ஆகாது. ரெகுலேட்டர் 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்க ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்கும். லோ வோல்டேஜ் எரியுது மாதிரி இருக்கும். 2 வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். 3 வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். 4 வச்சிங்கன்னா மேக்ஸிமம். இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் பல்பில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சிஎஃப்எல் பல்பில் ஒர்க் ஆகாது. ஏன்னா சிஎஃப்எல்ல பார்த்தீங்கன்னா மினிமமான வோல்டேஜ் இருந்தாலே பல்ப் லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரே பிரைட்னஸ் தான் எரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.